அனைவருக்கும் வணக்கம். கடந்த 13ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கிளை சிறையில் சபரிவர்மன் என்கின்ற ஒரு 35 வயது மிக்க ஒரு நபர் மாரடைப்பால் இறந்து விட்டார் என்று சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அவங்க குடும்பத்துக்கு அப்புறம் தெரிவிக்கிறாங்க. அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்க உடலை பார்க்க விடல. அரசு மருத்துவமனைக்கு போக சொல்கிறாங்க. அரசு மருத்துவமனைக்கு போனால் அங்கேயும் அவர் உடலை பார்க்க முடியல. போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பிரேத பரிசோதனைக்கு அவர் உடல் சென்று விட்டது என்று சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது இவங்க போகும்போதே சந்தேகம். ஏன்னா நார்மலாக இருக்கிற மனுஷனுக்கு நார்மலாக ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 35 வயது மிக்க ஒரு நபர், ஒரு இளைஞராக தான் இருக்காரு. அவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் வந்துருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம். சிம்டம்ஸே இல்லாமல் திடீர்னு ஒரு அட்டாக் அப்படிங்கும்போது அவங்களே ஒரு அதிர்ச்சியில் போகிறாங்க, ஒரு சந்தேகத்தில் போகிறாங்க. போய் பார்க்கும்போது அவர் உடலில் இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அவர் உடலில் பல காயங்கள் இருக்கிறது. அவர் ஆக்சுவலாக ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன், அதாவது ஊனமுற்றோர். அவர் பிறப்பிலேயே ஒரு கை வலது கை பார்த்தீங்கன்னா ஊனமாக தான் இருக்குது. அந்த கை முறிவு, அதாவது உடஞ்சிருக்கு. அந்த கை உடஞ்சிருக்கு, மூஞ்சிலாம் செவந்திருக்கு, எல்லாம் அங்கங்கே காயங்கள் இருக்குது. அப்போ இவங்க சந்தேகப்படுறாங்க இது ஒரு வகை கொலையாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அவங்க உறவினர்கள்லாம் வராங்க. அவங்க உறவினர்கள்லாம் கூட்டி ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தின் பேரில் தான் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குது. விஸ்வரூபம் எடுத்து இந்த பிரச்சனை வெளியே வருது. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியுது. ஃபஸ்ட்டு இந்த சபரிவர்மன் யார் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருக்குது. நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் ஈத்தங்காடு அப்படிங்கிறது தான் சபரிவர்மனுடைய சொந்த ஊர். அந்த சொந்த ஊரில் அவர் பார்த்தீங்கன்னா பெட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கார். ஒரு பெட்டி கடைனா சின்ன பெட்டி கடை. அந்த பெட்டி கடையில் கடந்த 9ஆம் தேதி தடை செய்யப்பட்ட பொருட்களாக, அதாவது 2016 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹான்ஸு, கூல்லிப்பு, பான்பிராக் போன்ற குட்கா பொருட்கள்லாம் தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்டு ஒரு அரசாணை வெளிவந்துருது. இதெல்லாம் இனிமேல் பயன்படுத்தினா குற்றம் தான், அது ஒரு குற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிமுக ஆட்சியிலேயே வந்துடுது. அதிலிருந்து குற்றங்கள் அதெல்லாம் பிடிச்சா அது ஒரு குற்றங்கள், ஒரு கேஸ் போடுவாங்க. ஸோ அந்த வகையில் கடந்த 9ஆம் தேதி இவர் கடையில் ஒரு 200 கிராம், ஒரு 3 பாக்கெட்னு சொல்கிறாங்க. அந்த 3 பாக்கெட்டு போதைப் பொருட்கள் பிடிச்சிடுறாங்க. ஏன்னா 3 பாக்கெட் தான், ஜஸ்ட் ஒரு 3 பாக்கெட். ஆனால் 3 பாக்கெட்னாலும் தப்பு தான். ஏன்னா அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பொருட்களை 1/2 கிராம் வச்சுருந்தாலும் குற்றம் தான். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த 200 கிராம் 3 பாக்கெட் வச்சுருந்ததுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க, சரி, போய் சிறையில் அடித்து துன்புறுத்தி கொலை செய்கிற அளவுக்கு போகணுமா அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வியை தவிர குற்றம் தான். ஏன்னா நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இந்த 200 கிராம் வச்சிருந்தவனுக்கே இந்த குற்றம்னா இது எங்கிருந்து வருது? இதோடைய ஆணி வேர் எங்க? யார் மூலியமா இவங்க வாங்குறாங்க? அந்த ஆணி வேரை போடுங்கன்னா இவங்க ஃபியூஸ் போயிடும். அதை தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர இது குற்றம் தான். ஏன்னா கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி அருகே டிவிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழக நிர்வாகி அருண் என்பவர் 140 கிலோ குட்கா பொருளை பயன்படுத்தியிருக்கார். அவர் என்ன பண்ணீங்க? இப்படியா கொலை பண்ணீங்க? இல்லையே, காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு போய் காம்ப்ரமைஸ் பேசி அவரை விட்டுட்டாங்க. இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. எவரை ஒன்றும் இந்த மாதிரி துன்புறுத்தலையே. அதே போன்று சாத்தாங்குளத்தில் மே மாதம் ஒரு 350-400 கிலோ மதிப்புள்ள ஒரு குட்கா பொருள் மாட்டுது. அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸார் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணுறாங்க. டிரைவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு அந்த லாரியை கொண்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு கடைசியாக பார்க்கும்போது தற்போது மாவட்ட பொறுப்பில், தமிழக வெற்றி கழக மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு குணசேகரன் அவர் தான். அவர் தான் சப்ளையரே. அந்த ஏரியாவுக்கே சப்ளையர் அவர் தான். அந்த ஏரியாவுக்கு மட்டும் இல்லை, பக்கத்து மாவட்டத்துக்குலாம் சப்ளையர் அவர் தான். ஸோ இவங்கெல்லாம் இத்தனை ஆணிவேர் இருக்கும்போது அவங்களை எல்லாம் இந்த அளவுக்கு துன்புறுத்தாத ஒரு காவல்துறையினர் ஒரு 3 பாக்கெட் வச்சிருந்ததுக்காக நீங்கள் கேஸ் போடுங்க. என்ன தண்டனையோ தண்டனை வாங்கி கொடுங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இதே போன்று தான் இது லாக்அப் மரணம் தமிழ்நாட்டில் புதுசு இல்லைங்க, இது பழசு தான். அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அஜித்குமார், அதாவது கோயில் காவலாளியாக இருந்த திருப்புவனம் அஜித்குமார் அவர்கள் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை செய்யப்பட்டதுக்கு அன்று பொங்கிய யாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய, அன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்த திரு விஜய் அவர்கள் பொங்கி எந்திரிச்சிட்டார். பொங்கி எந்திரிச்சு எப்படி நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா, இப்படி அரசாங்கம் நடத்தலாமா அப்படின்னு பொங்கி எழுந்து அன்று இரவே திருப்புவனம் அஜித்குமார், மறைந்த அஜித்குமார் அவர் வீட்டுக்கு போய் ஆறுதல் கூறிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அன்று இருந்த, இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்று உங்கள் ஆட்சியில், உங்க கவர்மெண்ட் சார் இப்ப நடக்கிறது, உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்ட ஒரு திரு சபரிவர்மன் அவருக்கு ஒரு சாதாரண ஒரு சாரி கூட சொல்லாதது ஏன் சார்? அன்னைக்கு நீங்க போராட்டம் நடத்துனீங்க,
திரு ஸ்டாலின் அவர்கள் கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட் எதிர்த்து நீங்க போராட்டம் நடத்துனீங்க. போராட்டம் நடத்தி சிஎம் சார் சாரி சொல்லிட்டா போதுமா அப்படின்னு கேட்ட விஜய் அவர்கள் இன்று அந்த சாரியை நீங்க சொல்லவே இல்லை சார், மௌனம் காத்துட்டு இருக்கீங்க. அதே போன்றுதான் திருப்போணம் அஜித்குமார் கொலைக்கு அன்று வரிஞ்சு கட்டிட்டு வந்தார் யாரு, இன்றைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ்மோகன் அவர்கள். அன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு நிர்வாகியாக இருந்து குரல் கொடுத்தார், பொங்கி எழுந்தார். அஜித்குமார் அவர்கள் டார்ச்சர் செய்யப்படும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசு பதறுது. இந்த வீடியோவை பார்த்துட்ட பிறகும் வாயை மூடிக்கிட்டு கள்ள மௌனம் காக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டு பையனுக்கு இப்படி ஒண்ணு நடந்தா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? நீங்க எல்லாம் போலீஸ்னே சொல்லிக்காதீங்க, முதல்ல நீங்க மனுஷங்கனே சொல்லிக்காதீங்க. சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய நடவடிக்கை, சபாஷ். மாண்புமிகு முதலமைச்சர், உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்களே. உருட்டி மீடியாவினுடைய வாயை அடைத்து பத்திரிகையாளர்கள் என்ற பேர்ல உங்க ஆதரவாளர்களை ஏவி விட்டு இன்னும் எத்தனை கொலைகளை நீங்க செய்ய போறீங்க? இது நீங்க சொல்லுங்க, இது நியாயமா? நம்ம வீட்டு பசங்களுக்கு இப்படி பண்ணுவோமா? வரலாற்றின் மிகப்பெரிய கருப்பு பக்கம், இருட்டு காலம், இருண்ட காலம். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. இப்ப யாரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்களுக்கு என்னெல்லாம் அநியாயம் நடந்ததோ அதை கமெண்ட்ஸ்ல பட்டியலிடுங்க. இன்று அவரை காணோம், அவர் எங்க போனார்னே தெரியல. அதாவது இந்த கவர்மெண்ட் சரியில்லை, அதாவது திமுக சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்து டிவிகேக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதாவது இந்த டிஎம்கே மாதிரி இருக்காது டிவிகே, அப்படி ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா இது ஏமாற்றமா தான் இருக்கு. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறப்போவதில்லை என்பதுதான் இன்றைய சூழ்நிலையில் தமிழக மக்களின் ஒருமித்த குரலாக இருக்கிறத தவிர எதுவும் கிடையாது.